இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் பேங்க்லேருந்து பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 350 வேக்கன்சிஸ் கிட்ட ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா 48,480 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸுமே இருக்கும். முக்கியமாக ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு வங்கி தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டேட்டிவாக இதோட ஆன்லைன் டெஸ்ட் ஏப்ரல்லேருந்து மே மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி எல்லாமே டீட்டெயில்டாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு 75 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 325 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான சேலரி ஆஃபீஸர் லெவலில் இருக்க எல்லா போஸ்ட்டையுமே சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி 48,000 ரூபாய். இது வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 85,000 ரூபாயா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே எண்டிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 65,000 70,000 கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு, அதாவது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ணாலே இந்த சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடியில் 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 64,000 ரூபாய் இனிஷியல் சேலரி இருக்கும். சீனியர் மேனேஜர் ஐடியில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சிஸ், இதுக்கு 85,000 ரூபாய் இனிஷியல் சேலரியை சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்டில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 64,000 ரூபாய் உங்களுக்கு இனிஷியல் சேலரியாக இருக்கும். அடுத்து சீனியர் மேனேஜரில் டேட்டா சயின்டிஸ்ட், இதுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 85,000 ரூபாய் இனிஷியல் சேலரியாக இருக்கும். அடுத்து மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியில் 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 64,000 இனிஷியல் சேலரி. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் சீனியர் மேனேஜரில் 5 வேக்கன்சிஸ், 85,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க இனிஷியல் சேலரி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு 350 வேக்கன்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த 350 வேக்கன்சிஸ்மே உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மொத்தம் 350 வேக்கன்சிஸ். இதில் உங்களுக்கு எஸ்சி கேட்டகரிக்கு 50 வேக்கன்சிஸும், எஸ்டி கேட்டகரிக்கு 25, ஓபிசிக்கு 91 வேக்கன்சிஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அப்ளை பண்ணுற பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாமே ஓபிசிக்கு கீழே தான் வருவீங்க. ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு 91 வேக்கன்சிஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 32, யூஆருக்கு 152 அப்படின்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரிச்சிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்குமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு எத்தனை வேக்கன்சிஸ்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசபிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஓசினா என்ன, ஹெச்ஐனா என்ன, விஐனா என்ன, ஐடினா என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க இந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து நீங்கள் அகைன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான், பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட் ஆகிற பட்சத்தில் தாராளமாக நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் மார்ச் 24ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வேரி ஆகும். அதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இருந்து +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓபிசினா அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் வந்து +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் வந்து +10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஓகேங்களா?
செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 பார்ட்ஸ் இருக்கும். பார்ட் 1ல் உங்களுக்கு ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 2 ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான். ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலேட்டடாக 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு நடக்கும். மொத்தம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 120 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் 3 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லாமே வச்சு அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 லொக்கேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது நியர்பை பிளேஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு தான் பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது www.pnbindia.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி இந்த 3 கேட்டகரிக்கும் ஃபீஸ் வந்து 50 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதோட ஜிஎஸ்டி ஆட் பண்ணி 59 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணும். அது போஸ்டேஜ் சார்ஜஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியை தவிர்த்து மற்ற எல்லாருமே 1000 ருபீஸ் ஃபீஸு, அதோட 18% ஜிஎஸ்டி சேர்த்து 1180 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மார்ச் 24 தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் தரணும் அப்படிங்கிறத தெளிவாக ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர். ஸோ கிரெடிட் அதாவது ஆஃபீஸரில் கிரெடிட் இதில் தான் உங்களுக்கு ஒரு 275 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21-30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சவங்க, அதாவது சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் சிஎஃப்ஏ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஃபுல் டைம் எம்பிஏல ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மேண்டரி அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதுவுமே தேவையும் இல்லை, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது எதுவுமே அவங்க கேட்கல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர்லேயே இண்டஸ்ட்ரி கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு 75 வேகன்சிஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா 21-30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் பிஇ, பிடெக், ஸோ இந்த கேட்டகரியில், அதாவது இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் சிவிலோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அல்லது மெக்கானிக்கலோ அல்லது டெக்ஸ்டைல், மைனிங், கெமிக்கல், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஸோ இந்த டிசிப்ளினில் நீங்கள் பிஇ, பிடெக் முடிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வர போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் பிஇ, பிடெக் வந்து முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சம் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும், அதையும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். மேனேஜர் ஐடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸு, சீனியர் மேனேஜர்னால் 3 இயர்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அந்த எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக்கில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.